ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம சேனலில் அடிக்கடி பிகினர்ஸ்க்கு உள்ளது, அதாவது எக்ஸசைஸ் இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறவங்க, இல்லைனா எல்டர்ஸ், இல்லைனா ஒபீஸாக இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டில் இருக்கேன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண முடிகிற மாதிரி ஈஸி எக்ஸசைஸை அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கும் 8 ஈஸி எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 8 எக்ஸசைஸையும் 10 ரெப்ஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுவே நீங்கள் 10 ரெப்ஸாக 4 செட்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 20 ரெப்ஸாக 2 செட்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்போ சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஜென்ரல் வார்ம் அப், ஆர்ம் ரொட்டேஷன், நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷன், நீ ரொட்டேஷன், இந்த மாதிரி ஒரு சில ஜென்ரல் வார்ம் அப்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். செஞ்சு முடிச்சோன்னா அதே மாதிரி ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ், சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள். ஸோ அது எப்படின்னு தெரியாதுன்னா வார்ம் அப்காக, ஸ்ட்ரெச்சஸ்க்காகலாம் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள், சொன்னால் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலான்னு. நோ ஜம்பிங், நத்திங். ஸோ நல்ல கோரை டைட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃபுல் பாடியுமே வந்து நல்லா அலர்ட்டாக வச்சுக்கணும். இப்படி பாஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்படிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்பைன் நியூட்ரலாக இருக்கட்டும். ஆப்ஸ் நல்லா டைட். ஸ்டார்ட் பண்ணுமா? எக்ஸசைஸ். காலை சைடில் டேப் பண்ணுங்கள். 2 கையும் சைடில் வைங்க. ஒவ்வொரு காலாக தூக்கிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி டேப் பண்ணுறோம். எந்த கால் ஃபஸ்ட்டு தூக்கணும் அதெல்லாம் எதுனாலும் பரவாயில்ல. நீங்கள் எந்த காலை தூக்கிக்கிட்டாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். 5 6 நல்ல ஆப்ஸ் டைட், ப்ரீத்திங் நார்மல். 7 8 9 ரிலாக்ஸ். நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸுமே என் கூட 10-10 செஞ்சு ஒரு செட்டு முடித்தோடனே திரும்ப அப்படியே வீடியோவை 2 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படி ரிப்பீட் பண்ணிகிட்டே போங்க. ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது, கை ரெண்டையும் பின்னாடி வச்சுக்கோங்க, ஜென்டிலாக வச்சுக்கோங்க. ஒப்ளிக் க்ரன்ச் அண்ட் ஹை நீ கிளாப். ஒப்ளிக் க்ரன்ச், ஹை நீ கிளாப். 5 வேணால் கண்டினியூஸாக ரைட் சைட் பண்ணிவிட்டு அப்புறமா லெஃப்ட் சைடு மாற்றிக்கலாம். 4 ஹை நீ கிளாப், ஒப்ளிக் க்ரன்ச், ஹை நீ கிளாப். இப்போ அப்படி சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை நீ கிளாப். எல்லாமே சிம்பிளான ஸ்டாண்டிங் எக்ஸசைசஸ். இது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ். 2 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். 3வது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது ஹாஃப் ஸ்குவாட் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃப் ஸ்குவாட்டு தந்தாப்பில் ஷோல்டர் அளவுக்கு கேப், காலை நல்லா வி ஷேப்பில் வச்சுருக்கோம். ஃபுல் ஸ்குவாட் கூட இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். திரும்பவும் கை ரெண்டும் சைடில் வச்சுக்கோங்க. இந்த தடவை காலை பின்னாடி ஃபோல்ட் பண்ணிவிட்டு போய் டோ டச் பண்ணுறீங்க. அகெயின் எந்த கால் ஃபஸ்ட்டு தூக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. ஃபுல் கோர் டைட். எப்படி பண்ணுறோம்? ஸ்குவாட், எஞ்சக்கு அப்புறமா ஆல்டர்னேட் கால் டேப். ஸ்குவாட், alternate tap. 6 7 breathing நார்மலாக பண்ணுங்க. 8 core tight. 9 10 ரிலாக்ஸ். அடுத்து 4th எக்ஸசைஸாக நம்ம பண்ண போகிறது, கை ரெண்டையும் தைஸில் வச்சுருக்கீங்க. இங்கேருந்து ஓவர் ஹெட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? அப்போ காலை என்ன பண்ணுறோம்? ஹீல்ஸ் அப், குதிங்காலை தூக்கிட்டு ஹேண்ட்ஸ் அப், கோர் டைட். 2 3 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 4 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. 5வது எக்ஸசைஸ் ஆர்ம் சர்க்கிள் பண்ணிக்க போகிறோம். அப்பர் பாடிக்கு, லோவர் பாடி அப்படியே ஒரு சேர் போஸ் சேர்த்து பண்ணிக்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணுறோம்? ஆர்ம் சர்க்கிள், சேர் போஸ், ஆர்ம் சர்க்கிள், சேர் போஸ். 2 சேர் போஸ் பண்ணும்போது பட்டை பின்னாடி புஷ், சின்னதாக ஒரு நீ பெண்ட். ஆர்ம் சர்க்கிள். 5 சர்க்கிள். 6 ஒரு 5 பண்ணதுக்கப்புறம் வேணாலும் ஒரு 5 ரெப்ஸ்க்கு என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே பேக் சைட்லேருந்து ஆர்ம் சர்க்கிள் பண்ணிக்கலாம். 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்த 6வதாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ், காலை நல்லா வைடாக வச்சுக்கோங்க. இதுலேயும் ரொம்ப ஈஸியானதான் பண்ண போகிறோம்.
கை ரெண்டிங்க வச்சுருக்கோம். ஸ்லைட்டாக நீ பெண்ட் பண்ணிக்கிறீங்க, போய் அல்டர்னேட் டச், தென் ஸ்டாண்ட் அப், அல்டர்னேட் டச், ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, டச், ஸ்டாண்ட் அப். டச் ஆகலைன்னு நினைக்கிறவங்க நோ வரிஸ், எங்கே வரைக்கும் போதும், ஜஸ்ட் டவுன் அண்ட் ஸ்ட்ரெச், டவுன் அண்ட் சென்டர், டவுன் சென்டர். 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடுத்து 7th எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது, காலை வந்து ஃப்ரண்டில் ஒன்று பேக்கில் ஒன்று, ஸ்ப்ளிட் லஞ்ச். டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, 2 கையுமே சென்டரில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 2 முட்டும் எந்த அளவுக்கு முடியுதோ, நல்லா முடிஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக முட்டு டவுன் பண்ணுங்கள், செஸ்ட் ஃப்ளை பண்ணுங்கள். முடியலையா, எங்கே வரைக்கும் முடியுதோ பண்ணுங்கள், நல்லா செஸ்ட் ஃப்ளை பண்ணுங்கள். செஸ்ட் ஓப்பன், பேக் ஸ்கியூஸ், சென்டர். முடிஞ்சால் ஃபுல்லாக நல்ல நீ டவுன், இல்லைன்னா ஸ்லைட்டாக. நான் இப்போ ஒரு 10 தான் பண்ண போகிறேன்றனால 5 ரெப்ஸ்க்கு ரைட்டு முன்னாடி வச்சுருந்துருக்கேன். அதுக்கப்புறமா அடுத்த 5க்கு லெஃப்ட் முன்னாடி வச்சு பண்ணுறேன். 4, 5, 2, 1. ரிவர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, 7 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ரெயின்போ. கையை நல்லா ரெயின்போ பண்ணுறீங்க. கால் என்ன பண்ணுறோம், டயகனலாக போய் டேப் பண்ணுறீங்க. இல்லை முடிஞ்சதுன்னா 2 முட்டுமே டவுன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். டயகனல் லஞ்சஸ் இல்லைன்னா சிம்பிள் டயகனல் டேப். ரெடி, 1, 2, முடிஞ்சால் 3 டவுன், 4, 5, 6, முடியலன்னா சிம்பிள் டேப், 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸி. ஸோ என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருக்காமல் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் ஆல்வேஸ். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது ஈஸி எக்ஸசைஸஸோடது, அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி கூட்டணும், எஃபெக்டிவாக பண்ணணுன்னா குட்டியாக உள்ள 1/2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்போவும் சொல்கிற ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்களும் எங்கூட சேர்ந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் பாஸ் பண்ணி ப்ராப்பராக உங்களால் முடிஞ்ச ரெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.